ஒரு அனாயாசமான பாடகர் அப்படின்னு சொல்லலாம். S04 ஸ்ரீனிவாஸ், லெட்ஸ் வெல்கம். பயங்கரமா இருந்ததுங்க.
தேங்க்யூ சார். நிதிஷ்ரீ மேம் எப்படி இருந்தது? பிரமிப்பா இருக்கு ஸ்ரீனி. அன்இமேஜினபிள் இடங்களுக்குலாம் வாய்ஸ் பயங்கர ரேஞ்ச். எக்ஸலென்ட். ஸ்கேல் என்ன கேக்குறாங்க? 3 3 சுதிக்கு நீங்க மேல பண்ண என்ன ஸ்வரம் நோட்டு தெரியுமா உங்களுக்கு? நீ நீ அதிதார சாய் நீ. காக்கில நிஷாதமா கைசுக்கு நிஷாதமா? சின்ன நீ. சின்ன நீ 3 கட்ட சுதி. அந்த நீ பாடினதுக்கு நிஜமாவே அந்த நீய வந்து ஏதோ பிடிச்சோன்னு பிடிக்காத ரொம்ப ஸ்ருதி சுத்தமா பிடிச்சதுக்கு நான் ஃபால்ஸ் வாய்ஸ்ல பாடாம, அது ஆக்சுவலா ஃபால்ஸ் வாய்ஸ்ல தான் ஓப்பன் வாய்ஸ். அது பயம் இல்லாம மேடல எங்கேயாவது பிசிறு விழுந்துருமோ, இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, இது வந்து ஒரு டஃப்பான காம்படிஷன். ஸோ உங்களுக்கு கடவுளும் துணை நின்றுருக்கார். இல்லாட்டி கடவுள் துணை இல்லாம இந்த லைவ்ல வந்து 3 கட்ட சுதிக்கு ஓப்பன் வாய்ஸ்ல ஃபால்ஸ் வாய்ஸ் இல்லாம மேல் நிஷாதம் பாடுறது விளையாட்டு விஷயம் கிடையாது. தேங்க்யூ சார். ஸ்ரீராம் பார்த்தசாரதி. ஸ்ரீனி என்ன எனர்ஜி! வாவ், ட்ரெமெண்டஸ். சாங் உள்ள அப்படியே டிராவல் ஆயிட்டீங்க. நீங்க வேற வேர்ல்ட்ல போயாச்சு. எங்களையும் அந்த வேர்ல்டு கஷன் போயிட்டீங்க அப்படியே. அது எல்லா தடவையும் கிடைக்காது பாடும்பொழுது. அது எப்பயாவது ஒரு தடவை கிடைக்கும் போது அனுபவிச்சுக்க வேண்டியதான். சூப்பர் சூப்பர். உங்களுக்காக இன்னைக்கு யார் மக்களிடம் பேச போறாங்க? என்னோட வைஃப். உங்க வைஃப் எங்க இருக்காங்க? ஸ்ரீனியை பத்தி சொல்லணும்னா இஸ் அ versatile சிங்கர். அது வந்து இங்க இருக்க எல்லாருக்குமே அண்ட் விஜய் டிவி பார்க்குற அத்தனை பேருக்குமே தெரியும். அண்ட் இஸ் சோ பேஷனேட் அபவுட் மியூசிக். லைஃப்ல ஐ திங்க் யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பாத ஒரு விஷயம் வந்து தன்னோட கல்யாணத்துக்கான என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து பண்ண விரும்ப மாட்டாங்க. பட் he did it. எங்களுக்கு வந்து செப்டம்பர் 10th வந்து மேரேஜ் டே. 9th அன்னைக்கு he had a shoot. ஏற்கனவே வந்து ஒரு 2 தடவை வந்து the date was postponed. ஸோ நாங்க ஷினி கிட்ட சொன்னோம், வேண்டாம், why don't you drop it, it's initial stage அப்படின்னு நான் கேட்டுட்டேன். he said இல்ல, எனக்கு ரொம்ப வந்து இந்த ஒரு ஸ்டேஜ் தான் வந்து can make me to become a playback singer. இந்த ப்ரோக்ராமுக்கு இருக்க ரீச் வந்து வேற எதுக்குமே கிடையாது. ஸோ இதுல நான் பாடினா I'll become a playback singerன்னு அவருக்கு ரொம்ப ஒரு இது இருந்தது. ஸோ மேரேஜ் டேட்டை நான் கேட்கும் போதும் he said no வினோ, வேணா நம்ம டேட்டை திரும்பவும் போஸ்ட்பான் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 2 தடவை போஸ்ட்பான் ஆனதை திரும்ப you want to postpone. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு செப்டம்பர் 9th அன்னைக்கு he had a shoot. கல்யாணம் வந்து தஞ்சாவூர்ல. அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்த டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 4 மணிக்கு வந்தார். 6 மணிக்கு கல்யாணத்துக்கு he came only 4 o'clock. என்கேஜ்மெண்ட், மாப்பிள்ளை அழைப்பு எல்லாமே கேன்சல் ஆயிடுது. அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து he has to win the title. So please do vote for him. இதுக்கான சாக்ரிஃபைஸ் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நான் சொன்னது ஆக்சுவலி. Thank you. நீங்க எவ்வளவு நல்லா பாடுறீங்களோ அதை விட நல்லா அவங்க உணர்ந்து பேசுறாங்க. சோ கல்யாணத்திற்காக காலம் முழுக்க நினைவில் இருக்க வேண்டிய அந்த சின்ன சின்ன அழகியலான விஷயங்களை கூட இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பட்டத்திற்காக துறந்து விட்டு கரெக்டா தாலி கட்ட நேரத்துக்கு வந்த ஒரு மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மாப்பிள்ளையாக மாத்தணும் அப்படிங்கிறது உங்க மனைவியினுடைய வேண்டுகோள். ஸ்ரீனிவாஸ் இறுதிப் போட்டிக்கு வரும் நீங்க ஆசைப்பட்டா அவருக்கு ஃபேவரா நீங்க ஓட் பண்ணணும்னு நினைச்சா ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் 5432-178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆதரவு வாக்குகளை பதிவு செய்யலாம். ஸ்ரீனிக்காக இல்ல எஸ் எஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு 04 அப்படின்னு டைப் பண்ணி அதை 57827 அப்படிங்கிற நம்பருக்கு SMS ஆக உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். www.vijay.india.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் ஸ்ரீனிவாஸ்க்கு ஆதரவான உங்கள் வாக்குகளை பதிவு செய்து அவரை நீங்கள் இறுதிப் போட்டிக்கு இறுதி மேடைக்கு அழைத்து வரலாம். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.